மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். மேக்ஸ்ல ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन இருக்கு. ஒரு விஷயம் பார்த்தோம்னா, வயது கணக்கு. ராமனின் வயது தனது இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது, அதாவது ராமனோட வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? ரெண்டுலையுமே அவங்களுடைய மடங்குகளோட மடங்கா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே இரு மகன்களுடைய கூடுதலோட மடங்கா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ராமனின் வயது தனது இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல 3 மடங்காகும். அப்ப ராமன் தன்னுடைய 2 மகன்களின் கூடுதல், மகன் பிளஸ் மகன். ஓகேங்களா? 2 மகன்களுடைய கூடுதல். ராமனோட வயது தனது இரு மகன்களின் கூடுதலை போல 3 மடங்கு. அப்ப ஒரு மகனோட வயது x, இன்னொரு மகனோட வயது y அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம என்ன பண்றோம், 3 × x + y அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு ஆன்சர் வர்றது கஷ்டம். நீங்க பாருங்க, அடுத்ததுல பாருங்க, 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல, அதுலயும் கூடுதலை போல 2 மடங்கு இருந்துச்சு. அப்ப அந்த கூடுதலையே நம்ம மொத்தமா x வச்சுப்போம். மகன் பிளஸ் மகன் = x. ஓகேங்களா? இப்போ வாசி பாருங்க. ராமனின் வயது தனது இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல, அந்த இரு மகன்களின் வயதுகளின் கூடுதல் தான் x, கூடுதலை போல 3 மடங்காகும். அப்ப 3x. ஓகேங்களா? இது தற்போதைய வயது. அடுத்தது பாருங்க, 5 ஆண்டுகள் கழித்து பிளஸ் 5. 5 ஆண்டுகள் கழித்து ராமன் மற்றும் அவருடைய வயது எப்படி இருக்கும்? ராமன் மகன் பிளஸ் மகன். ஓகேங்களா? 5 வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்கும்? இது ரெண்டுலையும் இதுல 5 அதுல 5 கூடி இருக்கும். அப்படிதானே? அப்படியா? 3x + 5. இங்க 5 கூடி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயும் 5 சொல்லி போட்டுருவோம். மகன் பிளஸ் 9, அதாவது 5 போடுறோம். அதுதான் தப்பு. ஓகேங்களா? 2 மகன்கள் இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? பிளஸ் 10 ஆகும். 5 + 5. இவருக்கு ஒரு 5, ஃபர்ஸ்ட் மகனுக்கு ஒரு 5 வருஷம் கூடி இருக்கும். அடுத்து இரண்டாவது மகனுக்கு ஒரு 5 வருஷம் கூடி இருக்கும். அப்ப என்ன ஆயிருக்கும்? x + 10 வரும். ஓகேங்களா? இங்கே x + 10. இதுதான் 5 வருஷம் கழிச்சு அவங்களுடைய வயது. அந்த 5 வருஷம் கழிச்சு அவங்களுடைய வயது எப்படி இருக்கான்? 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது, அதாவது ராமனினுடைய வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 2 மடங்காகும். அதாவது இந்த வயது இருக்குல்ல, இந்த 3x + 5 அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, தனது மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல, இதை போல 2 மடங்கு அதிகமா இருக்கும். அதுவும் இதுவும் ஈக்குவலா. அதாவது 3x + 5 அவருடைய வயது 5 ஆண்டு கழித்து அவருடைய வயது தனது மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல, 2 மடங்கு. அப்ப x + 10 × 2. புரியுதுங்களா? இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு x கிடைச்சிடும். அதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். பார்க்கலாமா? 3x + 5 = 2x. உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x + 20. அப்ப என்ன ஆகும்? 2x வந்துச்சுன்னா 3x - 2x x கிடைக்கும். +5 அங்கிட்டு போச்சு அப்படின்னா -5